சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட நடந்து முடிந்த வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட்ல வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. இந்த ரவுண்ட பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆனந்தமா தான் இருந்தது. காதுகளுக்கு மட்டும் இல்லாம கண்களுக்கும் ஒரு நல்ல விருந்தாக தான் இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருந்தது. எல்லாருடைய பாடலுமே வந்துட்டு வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆஹா! சூப்பரா பாடுறாங்களே! சூப்பரா ஆடுறாங்களே! என்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் குடுத்திருக்கும். இப்படி இருக்கும்போது இது ஒரு போட்டி என்றதால கண்டிப்பா வந்துட்டு ஒரு எலிமினேட்டுமே வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு தருணமுமே வந்திருந்தது. இதுல யாரு இந்த போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்த வந்துட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வில்லேஜ் ஃபோக் கிரவுண்ட்ல வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராவே பாடியிருந்தாங்க. நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ரவுண்ட்ல வந்துட்டு கோல்டன் ஷவர் கிடைக்கல. எப்பயுமே கோல்டன் ஷவர் எடுக்கக்கூடிய முகேஷுக்குமே வந்துட்டு இந்த ரவுண்ட்ல வந்துட்டு கோல்டன் ஷவர் கிடைக்கல. ஆனா ரொம்பவே சூப்பராக தான் வந்துட்டு இந்த ஒரு பாடலெல்லாம் பாடியிருந்தாங்க. கேட்கும்போதே வந்துட்டு சும்மா டான்ஸ் ஆடணும் என்று தோன்ற அளவுக்கு சூப்பரான ஃபோக் தான் வந்துட்டு எல்லாருமே குடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த போட்டியில இருந்து இந்த சுற்றில ஒரு எலிமினேஷனுமே வந்துட்டு காத்துட்டு தான் இருந்தது. இதுல யாரு இந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஷரண் மற்றும் பொக்கிஷியா அதோட சேர்த்து நம்மளுடைய சாரங்கா. சரண் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து ஒரு அளவான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு, டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு வேற மாதிரியான ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருப்பாரு. தன்னுடைய அம்மாவுக்காக தன்னுடைய தங்கைய அம்மாவா நினைச்சுட்டு இந்த பாடல டெடிகேட் பண்ணியிருப்பாரு. இந்த பாடல பத்தி தான் அவரு ஊர் முழுக்க உலகம் முழுக்க பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமான மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்துட்டு டெடிகேஷன் ரவுண்ட்ல போன ரவுண்ட்ல குடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவர் முன்னைய ரவுண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவருமே இந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருந்தாரு. அடுத்தது நம்ம பொக்கிஷியாவ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க ஃபோக் எல்லாம் சூப்பரா தான் பாடுவாங்க. இவங்களுடைய வாய்ஸுக்கு ஹை பிட்ச்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கு. சந்திரலேகா பாடலெல்லாம் வேற லெவல்ல பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோக் சாங் எல்லாம் சூப்பரா பாடக்கூடிய நம்மளுடைய பொக்கிஷியா ஃபோக் சூப்பராவே பாடுறாங்கன்றது ஒரு பலமா நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது என்றதையுமே ஸ்ரீனி சார் சொல்லியிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய சாரங்காவுமே குறிப்பிட்ட வாரங்கள்ல ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில இவங்க 3 பேருமே டேஞ்சர் ஜோனுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள இருந்துட்டு 2 பேர் சேஃப் ஜோனுக்குள்ள போறாங்க. ஒருத்தர் மட்டும் தான் எலிமினேட் ஆகுறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய சாரங்கா அவங்க தான் இந்த ஒரு பயணத்துல இருந்து நீக்கப்படுறாங்க, விலகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே ஈழத்த பிரதிபலிக்கக்கூடிய நம்மளுடைய சாரங்கா போன நாள் முதல் சூப்பராவே எல்லாமே பாடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டெடிகேஷன் ரவுண்ட்ல கூட அவங்களுடைய பாடல ஈழத்தமிழர்களுக்காக டெடிகேட் பண்ணி பாடியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய கடந்த வாரங்கள்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க இந்த போட்டியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்தும் சாரங்கா இந்த ஒரு பயணத்துல இருந்து முடிச்சு கொள்ளாம இன்னும் நிறைய பயணங்களை தொடங்கணும். இசைத்துறையில நிறைய சாதிக்கணும் என்ற ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு ரசிகர்கள் சார்பாக இந்த சேனல் சார்பாக நாங்களும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். சாரங்காவோட எலிமினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரங்காக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.